வணக்கம். என்னோட பேரு ஜெயசுந்தரி. இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தேன். இது டே 2க்கான வீடியோ. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட் வீடியோல சவுண்ட் எவ்வளோ முக்கியம்னு. இதுவரைக்கும் நம்ம வந்து இங்கிலீஷ்னாலே எடுத்தோனே கிராமர் இல்லைன்னா ஏபிசிடி பார்த்துட்டு வெக்காபுலரி அப்படின்னு தான் போயிட்டுருப்போம். இல்லை கேட்க கேட்க வந்துடும் அந்த மாதிரி தான் நினச்சிட்ருப்போம். பட் சவுண்ட் வந்து ரொம்ப முக்கியம் பேசிக்காக. அந்த சவுண்ட்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அந்த வீடியோலேயே நான் நிறையா சொல்லியிருப்பேன், அழுத்தமாக சொல்லியிருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லெட்டராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். மொத்தம் 44 சவுண்ட் இருக்குது. எல்லாத்தையும் உடனே வந்து நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாது. அதனால ஒவ்வொரு டேலையும் ஒவ்வொரு சவுண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ரனன்சியேஷன் வந்துடும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆ. இந்த ஆ சவுண்டு பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டு இந்த மாதிரினா எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இதுலலாம் இந்த சவுண்டு வரும். மெயினாக லெட்டர் ஏ இருக்கிற இடத்துல வந்து இந்த சவுண்டு வரும். லெட்டர் ஏ வந்து வர்ற இடத்துல வந்து நிறைய சவுண்ட் இருக்கும். பட் 2 கான்சனன்ட்டுக்கு இடையில இந்த லெட்டர் வந்து ஏ வந்ததுன்னா மேக்ஸிமம் ஆ சவுண்டு தான் வரும். நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது ஏ மாதிரி இருக்கும். ஏ அண்ட் இ அது சேர்ந்த மாதிரி ஒரு சிம்பல். இதுக்கு ஆ சவுண்டு. இது லெட்டர் ஏக்கு மட்டும்தான் வரும், வேற எந்த லெட்டருக்கும் வராது. ஏக்கு வந்து முன்னாடி இருக்கும்போது இல்லை 2 கான்சனன்ட்டுக்கு இடையில இருக்கும்போது வரும். அது பெரும்பாலும் வந்து 3 லெட்டர் வேர்ட்ஸில் தான் அதிகமாக இந்த சவுண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கான்சனன்ட் இருக்குது, இடையில ஏ இருக்குன்னா இந்த சவுண்ட் வரும். கேட், ஆட், மேட், ப, அ, பேன், வேன். ஸோ இந்த சவுண்டெல்லாம் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து எடுத்துக்கணும். மனப்பாடம் பண்ணும்போது நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி ஏ ஏ ஏ அப்படின்லாம் சொல்லாமல் ஆ, இந்த சவுண்ட் வந்து ஆ. ஸோ பேட், கேட், ரேட், அந்த மாதிரி 2 கான்சனன்ட்டுக்கு இடையில வரும்போது வரும். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இந்த சிம்பிள் இது ஏங்கிற லெட்டருக்கு மட்டும்தான் வரும் இந்த சவுண்டு. இதுக்கான சிம்பிள் இதுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிக்ஷனரியில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்கான சவுண்ட் வந்து ஆ, அது மட்டும்தான். சரியா? ஸோ ஒவ்வொன்றா இது கான்சனன்ட்ஸ் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் ஃபெமிலியர் சவுண்டாக தான் இருக்கும். 2 லெட்டர்ஸ் வரும்போது சில இடத்துல மட்டும்தான் அந்த சிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்காது. அதனால் 1 மந்த்துக்குள்ளேயே நீங்கள் ஈஸியாக வந்து இந்த சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே கற்றுக்க முடியும். ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றாவே போவோம். வவல்ஸ் தான் நிறையா இருக்கும். அது நம்ம பார்க்க பார்க்க ஃபெமிலியர் ஆகிடும். ஓகே, அடுத்து வந்து நம்ம சவுண்டோட கிராமரும் இருந்தால் தான் நம்மளால் இங்கிலீஷ் வந்து தெளிவாக பேச முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது நவுன். நவுன் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு இங்கிலீஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஸ்டார்டிங்கில் எடுக்கிற கிராமர் வந்து நவுனாக தான் இருக்கும். ஏன் வந்து நவுன் எடுக்கிறாங்க? எல்லாருமே நவுன் தான் எடுப்பாங்க. ஏன் எடுக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒருத்தவங்களையோ இல்லை ஒரு பொருளையோ பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியணும்? அவங்க நேம் தான் தெரியணும். ஸோ நவுன்கிறது நேம் தான். ஃபஸ்ட்டு என்ன அதோட நேம் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால் வந்து பேச முடியும். ஸோ அந்த நவுனில் வந்து நிறைய டைப் இருக்குது. என்னென்ன டைப்னா காமன் நவுன், இங்கே இருக்க பாருங்க, ப்ராப்பர் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கான்க்ரீட் நவுன், கவுண்டபிள், அன்கவுண்டபிள், அடுத்து காம்பவுண்ட் நவுன். இது ஒவ்வொன்றும் வந்து நவுன் தான். இது ஏன் வந்து இன்னொன்று ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோன்னா, ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்? ஒரு பொருளை பற்றியோ இல்லை ஒரு ஹியூமன் பற்றியோ அப்படி தான் நம்ம பேசுவோம் எடுத்த உடனே. அப்போ ஒரு சப்ஜெக்ட் வேணும். அந்த சப்ஜெக்டும் இன்னொன்று ரிசீவ் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட், ரெண்டுமே வந்து நவுன் தான், பேர் தான் இருக்கும் ஒரு சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும். எடுத்த உடனே என்ன சொல்லுவோம்? த பாய் இஸ் பிளேயிங். ஸோ அந்த பாய்ங்கிறது என்னது? நவுனு. ஸோ ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது இங்கிலீஷில் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது வந்து நவுன் தான். நார்மல் சென்டென்ஸில் சென்டென்ஸ்லேயே 4 இருக்குது.
அதில நார்மலா நம்ம சென்டென்ஸ் மேக் பண்றோம் அப்டின்னா, நமக்கு மெயினா என்ன வேணும்னா, நவுன் தான் வேணும். இன்னொன்னு நவுனுக்கு, வெர்புக்கு உள்ள டிஃபரன்ஸ்லாம் தெரிஞ்சா தான் ஒரு சென்டென்ஸ வந்து நம்மனால கம்ப்ளீட்டா வந்து மேக் பண்ண முடியும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மேக் பண்ண முடியும். ஸோ நவுன்னா என்ன டிஃபரன்ஸ் தெரியணும்னா, நேம்னு தெரியணும். அ எந்த வேர்ட்ஸோடையும் வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு நேம் பொருளோட நேமோ, இல்ல ஒரு ஹியூமனோட நேமோ, ஏதோ ஒரு நேம் இப்போ இந்த கோர்ஸுக்கு கூட நேம் வச்சிருக்கோம். இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ எல்லாமே வந்து ஒரு நேம் தான். அதுதான் நவுனு. இதுல உள்ள டைப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஏன் நவுன வந்து சொல்றேன்னா, இதுதான் சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட்டு வரும். ஃபர்ஸ்ட்டு வரும், இடையிலயும் வரும். வெர்புக்கு அப்புறமேட்டி ஆப்ஜெக்ட்டாவும் வரும். இதுல உள்ள ஒவ்வொரு டைப்ஸும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, காமன் நவுன். காமன் நவுன்னாலே இதுலயே எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருப்பாங்க. என்ன குடுத்துருக்காங்க? புக், சிட்டி, டாக், ஹாப்பினஸ். ஸோ இதெல்லாமே வந்து காமனா இருக்கிற நேம். இப்ப சிட்டினா எந்த சிட்டியா வேணாலும் இருக்கலாம். டாக்னா வந்து எது வேணாலும் இருக்கலாம். இல்ல ஹாப்பினஸ்னா அது ஒரு சந்தோஷம். அப்படி காமனா எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு நேம் தான் வந்து காமன் நவுனு. ப்ராப்பர் நவுன்னா பர்ட்டிகுலர் நேம். இப்ப பாய்ன்னு சொன்னா எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. இதுல பர்ட்டிகுலரா வந்து ஒரு பாய் நேம் சொல்லும்போது, அவங்க மட்டும் தான் திரும்பி பார்ப்பாங்க. ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டோம்னா. இல்ல ஜெனரலா வெளியில பார்க்கும்போது, நம்ம சும்மா அ பாய் அப்டின்னா எல்லாருமே பார்ப்பாங்க. எந்த பாய்ன்னு யாருக்குன்னே தெரியாது. இதே பர்ட்டிகுலரா ஒரு நேம் சொல்லும்போது, அந்த பையன் மட்டும் பார்ப்பாங்க. அதுதான் ப்ராப்பர் நவுன். ஏன் ஏன் வந்து இந்த ப்ராப்பர் நவுன் டிஃபரன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்னா, இன்னொன்னு வந்து இங்கிலீஷ் அந்த நம்ம ஸ்டோரீஸ் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அதுல ஒரு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸோட ஸ்டார்ட்டிங்ல ஃபர்ஸ்ட்டு லெட்டர் கேப்ஸ்ல இருக்கும். எல்லா சென்டென்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட்டு லெட்டர் வந்து கேப்ஸ்ல இருக்கும். மத்த எல்லாமே வந்து ஸ்மால்ல இருக்கும். ஆனா வந்து ப்ராப்பர் நவுன் மட்டும் கேப்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட்டு லெட்டர் வந்து கேப்ஸ்ல தான் இருக்கும். அப்ப நீங்க இடையில ஒரு சென்டென்ஸ் படிக்கும்போது, இடையில ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ்ல இருந்துச்சுன்னா, அது வந்து ப்ராப்பர் நவுன் நீங்க பார்த்தோனே தெரிஞ்சுக்கலாம். வேற எதுவுமே வந்து கேப்பிட்டல் லெட்டர்ல இருக்காது. அதுபோல ஐ அப்படிங்கிறது மட்டும் தான் கேப்பிட்டல் லெட்டர்ல இருக்கும். மத்த எதுவுமே கேப்பிட்டல் லெட்டர்ல இருக்காது. அடுத்து கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி, டீம், ஹெர்ட் இதெல்லாம் குரூப் ஆஃப் நவுன். அதாவது நெறையா இப்ப ஃபேமிலின்னு சொல்லும்போது, ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க. நெறைய பேர் இருப்பாங்க. அந்த மாரி நெறையா அனிமல்ஸோ, இல்ல நெறையா ஆ பீப்பிள் இருக்கிற ஒரு குரூப்ப தான் வந்து கலெக்டிவ் நவுன் சொல்லுவோம். ஃபேமிலி, டீம்னா நெறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நெறைய பேர் இருக்கிறது தான் வந்து கலெக்டிவ் நவுன் சொல்லுவோம். அடுத்து வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீல் தான். அதாவது நம்ம இந்த லவ், அ பீஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஜஸ்டிஸ் எக்ஸாம்பிளுக்காக குடுத்துருக்கேன். அந்த ஒரு ஃபீல் தான். நம்மளால உணர்ற விஷயங்கள் தான். நம்மளால அதாவது பிசிக்கலா டச் பண்ண முடியாது. பட் நம்மளால உணர முடியும். அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அடுத்து கான்கிரீட் நவுன். கான்கிரீட் நவுன்னா அப்ஸ்ட்ராக்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். நம்மனால டச் பண்ற பிசிக்கலா டச் பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கான்கிரீட் நவுன்ல வந்துரும். அடுத்து கவுண்டபிள். கவுண்டபிள்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்மனால எண்ண முடியிற திங்ஸ் எல்லாமே வந்து கவுண்டபிள் நவுன்ல வரும். அன்கவுண்டபிள்னா நம்மளால எண்ணவே முடியாது. வாட்டர், சுகர் இதெல்லாம் வந்து நம்மளால கவுண்ட் பண்ணவே முடியாது. இதெல்லாம் வந்து அன்கவுண்டபிள் நவுன்ல வரும். அடுத்து காம்பவுண்ட் நவுன். காம்பவுண்ட் நவுன்னா வந்து 2 நவுன் சேர்ந்து வர்றது. அதாவது டூத் பிரஷ், பாஸ்கெட் பால் இல்ல தனித்தனியா பிளாக் போர்ட் 2 2 நவுன் சேர்ந்து வர்றது தான் வந்து காம்பவுண்ட் நவுன். இந்த மாரி நவுன்ல வந்து இத்தன டைப்ஸ் இருக்கு. இது போக இன்னொன்னு வந்து ஜெரண்ட்ன்னு சொல்லுவோம். ஜெரண்ட்னா என்னன்னா, வெர்ப் இருக்கு இல்லையா? அதோட ஐஎன்ஜி சேர்ந்தது. ஐஎன்ஜி சேர்ந்திருக்கும். அதாவது ரன்னா ரன்னிங். இது வந்து ஆக்ஷன் வேர்டு கிடையாது. இதுவும் வந்து நவுன் தான். அதாவது ஒரு வேலைய செய்றோம் இல்லையா? நாம் ரன்னிங்னா ஓடுதல், சிங்கிங்னா பாடுதல். அந்த மாரி அதுக்கு வந்து அந்த வேலைக்கான நேம் தான் வந்து ஜெரண்ட்ன்னு சொல்லுவோம். இது நீங்க நெறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கலாம். அது சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வராது.
இது ஒரு சென்டென்ஸ்ல வந்து வெர்புக்கு அடுத்து வந்து இதெல்லாம் வரும். ஜெரண்ட் வரும். ஐஎன்ஜி வச்சு வரும். அது வெர்ப் கிடையாது. அதுவும் நவுன் தான். ஸோ இவ்வளவுதான் நவுன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். நவுன் தான். அதோட டைப்ஸு. இதை ஏன் மெயினாக தெரிஞ்சுக்கிறோன்னா, ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல வந்து நம்ம நவுன் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் தெரிஞ்சுக்கிறோம். இதில் இன்னொன்று நம்ம சவுண்டு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த சவுண்ட் என்ன? ஆ. மறந்துடாதீங்க. இந்த மந்த்து, அதாவது இந்த மந்த்துக்குள்ளே நான் வந்து இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகணும்னு நினைக்கிறேன். இதை அடிக்கடி ரிப்பீட்டடாக நீங்கள் பார்க்க இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து புரியும். இதோட சவுண்ட் வந்து ஏங்கிற லெட்டருக்கு மட்டும்தான் இந்த சவுண்ட் இருக்கும். இது 2 கான்சனன்ட்டுக்கு இடையில வரும். அதுபோல் ஒரு ஃபஸ்ட்டு லெட்டராக ஏ வந்ததுன்னா எல்லா இடத்துலையும் கிடையாது, சில இடத்துல மட்டும் அந்த சவுண்ட் வரும். ஆங்கிற சவுண்டு. ஓகே, இந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த டேஸில் வந்து இன்னும் நிறைய சவுண்ட்ஸ் அண்டு கிராமர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அது போக எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.